அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ். காலையில பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பேக்ல ஆரஞ்சு ஃபிளேவர் இருந்தது. அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நிறைய ஹிந்துஸ் கல்யாண ஃபங்க்ஷன்ல நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டுருப்போம். அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா கட் பண்ணது போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நீளமா கட் பண்ண 2 வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பொன்னிறமா மாறினதும் சிறுபருப்பு 50 கிராம் ஊற வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லயே வச்சு செய்யணும். இந்த நேரத்துல முட்டைக்கோஸ் கழுவி போட்டுக்கோங்க. கோஸோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது, அதனால அடுப்பு சிம்லயே வச்சு செய்யணும். இதுலயே கோஸும் சிறுபருப்பும் நல்லா வெந்துரும். மூடி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. முக்கியமா முட்டைக்கோஸ் பொரியல் ஒயிட் கலர்ல இருந்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாம வதக்கி விடுங்க. இப்போ இந்த நேரத்துல கொஞ்சமா தேங்காய் மிக்சியில கொரகொரப்பா அரைச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் ரெடி. நான் முழுமையா லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சேன், அதனால கலரே சேஞ்ச் ஆகாம சூப்பரா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.